அதாவது பார்த்தோம்னா மெய்ஞானிகள் சொன்ன விஷயங்கள் மனித நேயத்தோடு வாழணும். அந்த பேரருளை எடுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வாழ்க்கையே நாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாமும் எவல்யூஷனரி ப்ராசஸில் இன்றைக்கி பல பிறவிகளில் கடந்து ஆஃப்டர் கிராசிங் செவரல் பர்த்ஸ் we have gained this human birth. ஸோ இந்த ஹியூமன் பர்த்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நாம் உணரணும். இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறது, நமக்கு 6வது அறிவாக நாம் உயர்ந்திருக்கிறோம். அடுத்து நாம் அந்த 7வது அறிவான அந்த ஒளியின் சரீரம் பெறுவதற்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் மெய்ஞானிகள் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நாம் காலப்போக்கில் என்னவாகுது, இன்றைக்கி பார்த்தோம்னா ஆக நம்மளுடைய ஆசை, பேராசை, எந்த பேராசை, ஆக அந்த பேரருள்ள பேராசை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு என்ன பண்ணுது, இந்த உடல் இச்சையினுடைய பேராசை தான் ஆக உலகம் முழுவதுக்கும் ஓங்கி வளர்ந்துருச்சு. ஸோ அந்த பேராசையில் என்ன பண்ணுறான், ஆக போர் முறைகள் வருது. போர் முறைகள் ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அங்கேருந்து வருது. ஸோ ஒவ்வொரு நாட்டையும் நான் ஆளணுங்கிற அந்த பேராசை வரப்போகும்போது என்னவாகுது, அவனுடைய ஆதிக்கங்கள், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய இதுகளை கொண்டு இங்கே பரப்புகிறாங்க. ஸோ அப்படி நம்போது பிரிவுகள் அங்கே வருது, ஏற்றத்தாழ்வுகள் பிரிவு வருது. இது என்னுடையது, இது உன்னுடையது அப்படிங்கிற பிரிவுகள் மெய்ஞானிகள் கொண்டு வரல. ஆக மனிதனுடைய பேராசைகள் கொண்டு வருது. இதில் இருந்தெல்லாம் விலகி நாம் மனிதனாக முதல்ல வாழணும், அந்த பேரர்களும் நமக்குள்ளே சேர்க்கணும். பேரொழியாக மாறுறதுக்கு மட்டும்தான் இந்த பிறவி நமக்கு கிடச்சிருக்கு. ஆக அதை நாம் செயல்படுத்தணுங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. அதை நாம் செய்வோமா? இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.